அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் பூதாகரமாக இருக்கக்கூடிய சூழலில் சற்று நேரத்திற்கு முன்பாக தவேக தலைவர் விஜய் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த சூழலில் அடுத்ததாக விஜய் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து நீலாங்கரையில் இருக்கும் விஜயனுடைய இல்லத்தில் பாதுகாப்பு என்பது ஏற்கனவே நேற்று இரவு முதலேயே போடப்பட்டிருந்தது. தமிழக காவல்துறையினர், சட்ட ஒழுங்கு காவல்துறையினர் ஒரு துணை ஆணையர் தலைமையில் உதவி ஆணையர் தலைமையில் இந்த வீட்டிற்கு பாதுகாப்பு என்பது ஏற்கனவே போடப்பட்டு இருந்தது. சுமார் 20 காவலர்கள் ஏற்கனவே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்பொழுது துணை ராணுவ வீரர்கள் 6 பேர் தற்பொழுது கூடுதலாக பாதுகாப்பு பணிக்கு வருகை தந்து இருக்கிறார்கள். ஆயுதம் ஏந்திய நிலையில் அவர்கள் தற்பொழுது நீலாங்கரையில் இருக்கும் விஜயனுடைய வீட்டிற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக வருகை தந்து இருக்கிறார்கள். ஏற்கனவே அவருக்கு ஒய் கேட்டகரி பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல துணை ராணுவ வீரர்களும் தற்பொழுது வருகை தந்து இருக்கிறார்கள். முக்கியமாக நேற்று நடந்த கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்தில் 39 பேர் உயிரிழந்த ஒரு துயரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்த நிலையில விஜய்க்கு பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. நேற்று இரவு முதலேயே இந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விஜயனுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய அந்த சாலைக்குள் கூட யாரும் வெளிநபர்கள், அதாவது இந்த இடத்திற்கு தொடர்பில்லாதவர்கள் யாராவது வந்தால் அவர்கள் முழுமையான சோதனை செய்து அதற்கு பிறகுதான் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் தானா என்றெல்லாம் அதாவது சோதனை செய்த பிறகுதான் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர் வீடு இருக்கக்கூடிய அந்த தெருவில் கட்சிக்காரர்களோ இல்ல மற்ற நிர்வாகிகளோ யாரும் உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக எந்த ஒரு இந்த இடத்திற்கு தொடர்பில்லாதவர்கள் வருவதற்கு அனுமதி கிடையாது. அந்த சாலையினுடைய தொடக்கத்திலே, சாலை முடியக்கூடிய இடத்திலும் சாலை தொடங்கக்கூடிய இடத்திலுமே 2 இடங்களிலுமே பேரிகார்டுகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தேவையில்லாத வாகனங்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது. எனவே இது போன்ற ஒரு பாதுகாப்பானது இந்த இடத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சூழ்நிலை மிகவும் ஒரு கடுமையான காலகட்டமாக இருக்கக்கூடிய நிலையில இத்தகைய பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நேற்று இரவு கூட பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழக கட்சியினர் சுமார் ஒரு 20 பேர் விஜயனுடைய வீட்டின் முன்பு குவிந்திருந்தார்கள். இதற்கிடையே தற்பொழுது ஏற்கனவே பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது இத்தகைய ஒரு கூடுதல் பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் துணை ராணுவ வீரர்கள் சுமார் 6 பேர் ஆயுதம் ஏந்தி தற்பொழுது கூடுதலாக பாதுகாப்பு பணிக்கு வருகை தந்து இருக்கிறார்கள்.